ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இபிஎஃப் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான அப்டேட். இதை உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இபிஎஃப்பில் இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கிற இந்த அப்டேட்னு பற்றின தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இபிஎஃப்பில் இப்போ கொண்டு வந்திருக்கிற அப்டேட்டுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட்னே சொல்லலாம். ஏன்னா இபிஎஃப் உறுப்பினர்களோட டீட்டெயில்ஸில் கரெக்டாக துல்லியமாக செக் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப் சம்மந்தமான உறுப்பினர்களோட பல வேலைகளை வேகமாகவும் எளிமையாகவும் செய்கிறதுக்கு இந்த அப்டேட் ரொம்ப பயனுள்ள அப்டேட்டாகவே இருக்கும். அப்படி என்ன புதுமையான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இபிஎஃப்போட உறுப்பினராக இருந்தீங்கன்னா, அதாவது உங்களோட ஆதாரை பேஸ் பண்ணி இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் ஆதார் மூலமாக இப்படி ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணுறது மூலமாக யூஏஎன் நம்பரை ஜெனரேஷன் பண்ணுறது இல்லாமல் அதை ஈஸியாக ஆக்டிவேட்டும் பண்ணிக்க முடியும். இபிஎஃப்போட இந்த அப்டேட்டை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உமாங் ஆப்பை பயன்படுத்தி இந்த அப்டேட்டை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். நீங்கள் ஆதார் பேஸ் பண்ணி இந்த ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணுறது மூலமாக, அதாவது உங்களோட ஆதாரில் இருக்கிற டீட்டெயில் இபிஎஃப் அக்கௌண்ட்டோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். இந்த வேலை இப்படி பண்ணுறதுனால இன்னும் வேகமாக எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அப்டேட்டை கொண்டு வந்ததுனால இபிஎஃப் சம்மந்தமான வேலைகளை இன்னும் எளிமையாக பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் இபிஎஃப் அக்கௌண்ட்டோட ஆதாரை பயன்படுத்தி இந்த ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணுறது மூலமாக இபிஎஃப்ஓ அமைப்பில் இருக்கிற கோடிக்கணக்கான உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பான சேவையை கொடுக்கறது மட்டும் இல்லாமல், இந்த முக அங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு கொடுக்குற சேவைகளை வேகமாகவும் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓட இந்த புது அப்டேட் மூலமாக ஆதாரை பயன்படுத்தி இந்த ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அப்படிங்கிறது பண்ணுறது மூலமாக யூஏஎன் நம்பரை ஆக்டிவேஷன் பண்ணுறது இல்லாமல் யூஏஎன் சம்மந்தமான பல வேலைகளை எளிமையாகவும் வேகமாகவும் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தொழிலாளர் துறை அமைச்சர் இதுக்கான பதிலை கொடுத்துருக்குறாங்க. உமாங் ஆப்பை பயன்படுத்தி இந்த ஃபேஸ் ஆதென்டிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உமாங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆதார் இபிஎஃப் அக்கௌண்ட்டோட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பரை அதில் பயன்படுத்துங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததும் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து உங்களோட உமாங் ஆப்பை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு அதில் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை உமாங் ஆப்போட லிங்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சர்ச் பார் இருக்கும், அதில் போய்ட்டு இபிஎஃப்ஓ ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோம். கீழே உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்ததும் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதாவது எப்படி ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் இருக்கும். கீழே ஒரு டிக் மார்க் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கிட்டு ப்ராசஸ்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் ஆனதும் உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ப்ளீஸ் பிளிங் டு கேப்சர் அப்படின்னு இருக்கும். கீழே உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகிருக்கும், அதை நான் உங்களுக்கு காமிக்கல. நீங்கள் அந்த கேமராவோட சர்க்கிள்குள்ளே உங்கள் ஃபேஸை வச்சு லைட்டாக பிளிங் பண்ணிங்கன்னா போதும், அது கிளிக் ஆகிடும். ஃபேஸ் கிளிக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ஃபஸ்ட் லைனில் உங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதில் உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்தாங்க. ரெண்டாவது லைனில் உங்களோட ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காகவே அதில் என்ட்ரு ஆகிருக்கும். அதுக்கு கீழே உங்களுக்கு டிக் மார்க் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கிட்டு கீழே உங்களுக்கு சப்மிட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு அடுத்த பேஜில் யூஐஎன் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவோம். ஆதார் நம்பர் ஆட்டோமேட்டிக்காகவே என்ட்ரு ஆகிருக்கும். கீழே உங்களுக்கு ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லியிருக்கோம், அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு டிக் மார்க் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பேஜ் லோட் ஆகும். அந்த பேஜ் உங்களுக்கு லோட் ஆனதுக்கப்புறம் ஆதார் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே இபிஎஃப்ஓ சர்வீஸ் அப்படின்னு காட்டும். இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பை பயன்படுத்தி இந்த ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அப்படிங்கிறத பண்ணி முடிச்சாச்சு. உங்களோட உமாங் ஆப்பில் இந்த ஸ்டெப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட் யூஏஎன் நம்பரோட ஆதார் பேஸ்டு ஃபேஸ் ஆதென்டிகேஷன் நீங்கள் இப்படி தான் பண்ணிக்க முடியும். ஸோ நாம் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.